வணக்கம். இந்த வீடியோவில் 17/2/2026 தமிழக பட்ஜெட் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 2000 உயர்வு சார்ந்து 2 முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது சார்ந்த விவரத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் திமுக அரசு தரப்பில் பெண்களை குறிவைத்து மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று விரைவில் வெளிவரலாம் என்று அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த அறிவிப்பு சார்ந்து 1.30 கோடி பெண்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். திமுக அரசனுடைய மிக முக்கியமான சமூக நலத்திட்டமான கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இது தகுதியுடைய பெண்களுக்கு ரூபாய் 1000, 1500ஆகவோ அல்லது ரூபாய் 2000ஆகவோ உயர்த்தப்படலாம் என்றும் அரசு வட்டாரங்களில் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த தகவல் அரசியல் வட்டாரங்களில் மட்டுமில்லாமல் பெண்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதி பெயரில் இத்திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் குடும்பத்தை நடத்தக்கூடிய பெண்களுக்கு பொருளாதார பாதுகாப்பு, பெண்களின் சுயமரியாதையை உயர்த்துதல், அன்றாட அடிப்படை செலவுகளுக்கு உதவி. இன்றைய நிலவரப்படி 1.30 கோடி பெண்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகிறார்கள். ஒவ்வொரு பெண்களுக்கும் மாதம் ரூபாய் 1000 நேரடியாக வங்கிக் கணக்கில் டிபிடி முறையில் எந்த இடைத்தரகரும் இல்லாமல் பணம் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த தொகை மளிகை செலவுகள், குழந்தைகள் கல்வி, மருத்துவ தேவைகள், வீட்டு அத்தியாவசியங்கள் என்று பெண்களின் வாழ்க்கையில் முக்கிய ஆதரவாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரி அரசு எடுத்த ஒரு முக்கிய முடிவு தமிழக அரசியலில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதுவரை ரூபாய் 1000ஆக வழங்கப்பட்டு வந்த மகளிர் உரிமைத் தொகை இந்த மாதம் முதல் ரூபாய் 2500ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி அரசுக்கு கூடுதலாக 17.50 கோடி செலவு இருந்தாலும் பெண்கள் மத்தியில் இத்திட்டத்திற்கு அமோக வரவேற்பு பெற்றுள்ளது. இந்த முடிவு தமிழகத்திலும் உரிமைத் தொகை உயர்வு அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது. தேர்தல் மற்றும் பெண்கள் வாக்கு வங்கி வர இருக்கும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதில் பெண்கள் வாக்கு வங்கி வெற்றியினை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக உள்ளது. அதனால் தான் திமுக மகளிர் உரிமைத் தொகை உயர்வு, அதிமுக புதிய பண உதவி வாக்குறுதி என்று 2 முக்கிய கட்சிகளும் பெண்களை குறிவைத்து அதிரடி அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகை வழங்கப்படும் என்று அதிமுக தேர்தல் அறிக்கை வாக்குறுதி கொடுத்துள்ளார். இதன் காரணமாக திமுகவும் தங்களது முக்கிய திட்டமான மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியில் இறங்கியிருப்பதாக கூறப்பட்டு வருகிறது. இதுகுறித்து வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பேசிய தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 1000 உயர்த்தி வழங்குவது சார்ந்து அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு பெண்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. ரூபாய் 1500ஆக உயர்த்தப்படுமா அல்லது ரூபாய் 2000ஆக உயர்த்தப்படுமா என்று பெரும் எதிர்பார்ப்பு பெருகியுள்ளது. அரசு வட்டார தகவலின்படி ரூபாய் 1000 என்பது ரூபாய் 1500 அல்லது ரூபாய் 1000 என்பது ரூபாய் 2000 என்று உயர்த்தப்படலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த பின்பே இது உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மகளிர் உரிமைத் தொகை விவகாரம் பேசப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் 2026-2027 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு இடைக்கால நிதிநிலை அறிக்கை சார்ந்து முக்கிய அறிவிப்பு வெளிவந்துள்ளது. வரும் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் மு. அப்பாவு அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியிருப்பதாவது: தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 26(1) கீழ் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் அடுத்த கூட்டம் நடைபெறும். அன்றைய தினம் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு 2026-27 ஆண்டுக்கான
இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வார். மேலும் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி 2026-2027 முன்பண மானிய கோரிக்கை, 2025-2026 கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்படும். ஒருபுறம் 2026 சட்டசபை தேர்தல், பெண்கள் வாக்கு வங்கி, மகளிர் உரிமை தொகை உயர்வு எதிர்பார்ப்பு, மற்றொரு புறம் இடைக்கால பட்ஜெட், முக்கிய நிதி அறிவிப்புகள் தமிழ்நாடு அரசியலில் இப்போது மிக முக்கிய கட்டத்தில் நுழைந்துள்ளது. மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000ஆக உயர்த்தப்படுமா அல்லது ரூபாய் 2000ஆக உயர்த்தப்படுமா என்பது சார்ந்து 1.30 கோடி பெண்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள். இருப்பினும் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்தவுடன் தான் இது உறுதிப்படுத்தப்படும். இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.